Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Revenge Love episode 13. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும். வாங்க இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷீச்செங்கு வெய் கிட்ட கேட்குறான், நீ எங்கிட்ட ஏதாச்சும் போய் சொல்லியிருக்கேன்னு. அதுக்கு வெய் தயங்கிக்கிட்டே, நான் உன்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணல, அப்போ என்னோட மோட்டிவே வேற அப்படின்னு அதை பற்றி சொல்ல போகிறான். அவன் முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீச்செங் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எல்லாம் தெரியும், நீ 3 வருஷமா ஒரு கேர்ளை டேட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு நீ வேண்டாம், நீ ஏழையா இருக்குன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிட்டான், அதுக்காக தான் நீ என்ன அப்ரோச் பண்ண அப்படின்னு கேட்க வெய்க்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. நான் ஒரு பொண்ணை 3 வருஷமா டேட் பண்ண உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, யார் அந்த பொண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது, ஏன்னா அது உன்னுடைய பாஸ்ட் லைஃப், அதில் நான் என்ன பண்ண முடியும், என்னால் எதுவும் மாற்ற முடியாது, ஸோ அதை பற்றி எதுக்கு நான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் வெய் ஷாவை பார்க்க போகிறான். அப்போ ஷாவ் கேட்குறான், என்னடா நீ அவன்கிட்ட சொன்னியான்னு. எங்கே சொல்கிறது, நான் சொல்லணும்னு நினச்சாலும் அவன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். பேசாமல் அப்படியே விட்டுடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷாவும், அதுவும் கரெக்டாக தான்டா, நீங்கள் 2 பேரும் இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ அவன் நல்ல மூடில் இருக்கும்போது பேசி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வெய்க்கு ஷீச்செங்கிட்ட டெக்ஸ்ட் வருது, ஃபோன் பில் கட்டணும், எனக்கு காசு போட்டு விட அப்படின்னு ஷீச்செங் கேட்குறான். அதுக்கு, ஏன்டா ஃபோன் பில்லை நீயே கட்டிக்க மாட்டியா, அதை எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு ஷீச்செங் சொல்கிறான். நான் ஒன்றும் ஃபேமிலி கிடையாது அப்படின்னுட்டு அவனுக்கு ஃபோன் பில் கட்டுறதுக்கு காசு அனுப்பிவிடுறான். ஆக்சுவலாக வெய்கிட்ட இருக்க காசு எல்லாமே ஷீச்செங்கோடது தான், இருந்தாலும் ஷீச்செங் வேணும்னே இப்படி பண்ணுறான். அப்போ ஷா கேட்குறான், பரவாயில்லையே வாளுக்கு நீ காசு போட்டு விடுற அப்படின்னு கேட்க, இதெல்லாம் அந்த ஷீச்செங் வேணும்னே பண்ணுறது, எல்லாமே அவனோட தான், இருந்தாலும் சும்மா ஏதாச்சும் ஒரு காரணத்துக்கு பேசணும் அப்படின்னு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், அதனால தான் அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான், நீ அதே மாதிரி இருக்க வேண்டியது தானடா அப்படின்னு ஷாவ் கேட்க, நானும் அவனை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும்ல, லவ் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ஒன்னாவேவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷியாவை சொல்கிறான், ஆமாண்டா ஒன்னாதான்டா இருக்கணும் அப்படின்றான். அன்னைக்கு நைட்டு ஷீச்செங்க்கு வெய் ஏதோ பேண்ட் வாங்கி கொடுத்தான் போல, அதை போட்டு பார்த்துட்டு, இது என்ன சின்னதாக இருக்கு, உனக்கு இதை விட பெருசாக கிடைக்கலையா அப்படின்னு ஷீச்செங் கேட்க, அங்கே இருந்ததுல இதுதான் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷீச்செங்கு, சரி பரவாயில்ல விடு, நான் இதை எப்படியாச்சும் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு அதை இழுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ வெய் அவன் பக்கத்தில் வந்து, உன்னோட எக்ஸில் வரும் உனக்கு ஒரு பாம்பை கொடுத்தான், அதை நீ 7 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், இதை நீ 7 வருஷம் போட்டுக்குவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷீச்செங்கு சரி போட்டுக்கிறேன்னு சொல்கிறான். நீ என்ன சொல்ல வர, இப்போ 7 வருஷம் போட்டுக்கிறேன் ஆனால் வேற பேண்ட் வாங்கித்தானே கேட்குறியா அப்படின்னு சொல்ல, ஓ நீ வேற பேண்ட் வாங்கி தருவியா, இன்னும் எவ்வளோ காசு வச்சிருக்க அப்படின்னு ஷீச்செங்க அவன் பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுறான். டேய் என் பணத்துக்கிட்ட பக்கத்தில் வராதடா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நீ எனக்கு என்ன சொன்ன, நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி இல்லைன்னு தானே சொன்னேன், அப்படின்னா நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும், இப்போ இனிமேல் நான் உனக்கு காசு கொடுக்கணும்னா அதுக்கு நீ எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல அப்படின்னு அவனை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறான். இந்த எங்கடா தூக்கிட்டு போகிற, எனக்கு வேலை இருக்கடா, விடடா விடடா அப்படின்னு வெய் சொல்கிறான். ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை, தூக்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் உட்காந்து 2 பசங்க உண்மையாலுமே டேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவன் ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்து கிளைண்ட்டு காசு கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் அதெல்லாம் காதில் வாங்காமல் 2 பசங்க டேட் பண்ணால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் மறுபடியும் ஒரு டைம் வெய் கிட்ட கேட்குறான், இந்த காசு ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்போ தான் வெய் அந்த ஃபைலை பார்க்குறான். பார்த்துட்டு, சரி ஓகே சொல்லிடுங்க, ஆனால் நம்ம செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெய் ஷாவை பார்க்க வரான். அப்போ ஷாவை கேட்குறான், ஏண்டா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, சும்மா தான் வந்தேன் அப்படின்றான். ஏன் நீ அவனை லவ் பண்ணுறீங்களா, ஒன்றா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவன் கேட்க, நான் எவ்வளோ நேரம்டா அவ கூடயே இருக்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவன் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டான்டா, என்ன பண்ண சொல்கிறேன், இங்கே பாரு அவன் பெட்டை என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு காமிக்கிறான். பெட்டை சுற்றின ரெட் கலர் லைட் போட்டு அப்படியே வேறு லெவலில் ரொமான்டிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்து ஷியாவுக்கு ஒரே சிரிப்பாக வருது. பரவாயில்லடா அவன் மேலே பாசமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல, இருக்கான்டா, ஆனால் அதுக்குன்னு எவ்வளோ டைம்டா, என்னால் முடியலடா, அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல அப்படின்றான்.
அப்புறம் ஷியாவ் அங்க வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு செக்கப் கொடுக்குறான். அந்த ஊர்ல இருக்க வயசானவங்களுக்கு எல்லாருமே. நிறைய வயசானவங்க எல்லாம் அந்த செக்கப்க்கு வராங்க. அப்ப அன்னைக்கு ஒரு பொண்ணு சூசைட் ட்ரை பண்ணால, அவளை வந்து இங்க ஷியாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, ஷியாவ் நீங்க உங்களோட கிளினிக்கை பெருசாக்கணும்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குதான், ஆனா என்ன பண்றது, காசு வேணும்ல அப்படின்னு ஷியாவ் சொல்றான். அதுக்கு பரவாயில்ல, நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு லாட்ரி வின் பண்ணுவீங்க, அதுல உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு ஷியாவ் சிரிக்கிறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து குவாஷிங் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் சிரிப்பா இருக்குது. அப்ப ஒரு ஆன்டி வந்து குவாஷிங் கிட்ட கேக்குறாங்க, அங்க ஃப்ரீயா கிளினிக் போட்டிருக்காங்கல்ல, அது உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமா உண்மைதான், அந்த டாக்டர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு குவாஷிங் ஷியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப குவாஷிங்க்கு ஏதோ ஒர்க் விஷயமா கால் வருது. அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அவ குவாஷிங்க நோட்டீஸ் பண்ணிடுறான். அவ ஷியாவ் கிட்ட கேக்குறான், ஒருவேளை குவாஷிங்க்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவன் எங்க இந்த பக்கமே வரதில்ல, அவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு குவாஷிங் உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்தா குவாஷிங் அங்க இல்லை, எங்கேயோ போயிடுறான். அப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஷியா ரூம்குள்ள போறான், சாரி கிளினிக் குள்ள போறான். அங்க டெசர்ட்டும் கூட ஒரு லெட்டரை வச்சிருக்குது. அந்த லெட்டரை பார்த்ததுமே குவாஷிங் தான் வச்சிருக்கான்னு எனக்கு புரிஞ்சிடுது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் நான் வந்து பார்க்க முடியல, இந்தா நீ நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியா இரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த டெசர்ட் எடுத்து அவன் சாப்பிட்றான். கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டுடுறான். அப்ப அவனுக்கு அன்னைக்கு குவாஷிங் சொன்னால அந்த ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் டேட் பண்ண யாருமே அவனோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, ஷீச்சங் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால அது ஞாபகம் வந்ததுமே அவன் சாப்பிடாம அப்படியே வச்சிடுறான். இவனுக்கு இன்னும் அந்த டவுட் இருக்கு, அதாவது குவாஷிங் ஷீச்சங்க லவ் பண்றானோ அப்படின்னு. அடுத்த சீன்ல கிளினிக்கு மாடி இருக்கு. அங்க நின்றுட்டு வெய் வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ சம்திங், ஏதோ ஒர்க்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஷீச்செங் வந்து அவனை கட்டி பிடிக்க அவன் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அது கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவன் என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் ஷீச்செங் வந்து அவன் இடுப்புல கை வச்சுட்டு ரொம்ப உரிமையா பார்த்துக்கிட்டு இருக்க, வெய் ரொம்ப ஹாப்பியா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு ஷீச்செங் கேட்க, அதுக்கு வெய் கிண்டலா சொல்றான், என் பக்கத்துல இருக்கிறவன் இன்னைக்கு ஷேவ் கூட பண்ணல அப்படின்னு அவன் ஷீச்செங்க கிண்டல் பண்ண, ஷீச்செங் அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷியாவ் மாடிக்கு வரான், என்னமோ காய வச்ச ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, ஷியா அவங்க கிட்ட ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்கடா, வேற எங்கேயாச்சும் போய் லவ் பண்ணுங்கடா அப்படின்னு கடுப்பா சொல்றான். அப்ப அந்த வழியா குவாஷிங் வரான். ஷியா அவனை பார்த்துடுறான். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஷீச்செங் இங்க இருக்கான்ல, அதுக்காக குவாஷிங் வந்திருக்கானோ அப்படின்னு நினைச்சுக்கிறான் போல. அடுத்த சீன்ல குவாஷிங் கிளினிக் உள்ள உட்காந்துருக்கான். அப்ப ஷா அங்க வரான். ஷா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். நீ என்ன ஷீச்செங் இங்க இருக்கான்னு சொல்லி வந்தியா அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு ஷீச்செங் இங்க ஃபாலோ பண்ணிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல ஷீச்செங் இருந்தாதான் நீங்க வருவ அப்படின்னு கேட்க, நீ என்ன சொல்ல வர, நான் இத்தனை நாளா வந்து உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா இத்தனை நாளா நீங்க வரவே இல்லை, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ்வி டவ்வியா ரொம்ப க்ளோஸா இருந்ததுமே உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது உனக்கு கடுப்பா இருக்குதா அப்படின்னு குவாஷிங்க கேட்கறான். அதாவது வெய்யும் ஷீச்செங்கும் மாடியில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டியா, அதை பார்த்துட்டு தான் இங்க வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டுட்டு, ஒருவேளை என் மேல நீ கோவமா இருக்கியா, அன்னைக்கு நைட்டு நடந்துச்சு அதுக்காக கோவப்படுறியா, அதுக்காக நீ கோவப்படுறன்னா அன்னைக்கு நைட் உண்மையாலுமே எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றான். அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஷியா அசால்ட்டா சொல்ல, நீ எப்ப என்ன உண்மையா அக்செப்ட் பண்றியோ அப்பதான் நான் உன்னை டச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷா ரொம்ப அசால்ட்டா ரியாக்ஷன் கொடுக்க, அதுக்கு குவாஷிங் சொல்றான், ஏன் இப்படி சொல்றேன், என்னால என்ன பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, நான் தான் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு தெரியுமே, உனக்கு ஷீச்சங் மேல மட்டும்தான் அக்கறை அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர, எனக்கு என்ன ஷீச்சங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றியா அப்படின்னு அவன் குவாஷிங்கிட்ட கேட்கறான். ஆமா வேற என்ன, உங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒத்து வராது பாரு, அது மட்டும் இல்ல இப்ப ஷீச்சங்கு வெய்யும் கப்பல் ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ள போய் எதுவும் பிரச்சனை பண்ணாத, அது மட்டும் இல்ல நீயும் டாப்பு ஷீச்சங்கும் டாப்பு, உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷியாவுடைய போனுக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வருது, இவனோட எக்ஸ பத்தி என்னமோ வந்திருக்குது. அதை பார்த்ததுமே அவன் அப்செட் ஆயிடுறான். அவன் அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து போறதை பார்த்த குவாஷிங்க்கு எதுவுமே புரியல. அடுத்த சீன்ல ஷா வந்து ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து குவாஷிங் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்செட்டா இருந்தால அதனால அவன் எங்க போறான்னு பாக்குறதுக்கு குவாஷிங் பின்னாடியே வந்தான் போல.
அவன் பாட்டுக்கு வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் குவாஷிங் வெயிட் பண்ணி பார்க்கறான். ஆனா இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருந்து அவன் கையில இருந்து கிளாஸை வாங்கிடுறான். போதும், இதோட நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்ல அவன் குவாஷிங்கை பார்த்துட்டு, ஏய் நீ பார்க்கறதுக்கு குவாஷிங் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்படின்னா நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா அப்படின்னு குவாஷிங் கேட்க, ஆமா ஆமா நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க அப்படின்னுட்டு என்னமோ சொல்ல வரான். அப்ப மறுபடியும் ஒரு ட்ரிங்க் கேட்கறான். போதும், நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா என்ன சொல்ற, என்னை விடு, நான் குடிப்பேன் தான், இது ஒன்றும் என் தப்பு கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு போதையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வாஷிங் பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறான். நீ எந்த தப்பும் பண்ணலை, அதை பற்றி நினைக்காத அப்படின்னு என்ன விஷயம்னே தெரியாமல் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் வாஷிங்கு ஷியாவை வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். மறுபடியும் எனக்கு ஒரு ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சொல்ல, இதோ கொண்டு வர அப்படின்னு தண்ணியை கிளாஸில் ஊற்றி கொடுக்குறான். அவனும் அதை குடிச்சிட்டு அங்கேயே படுத்துடுறான். அப்போ குவாஷிங் பக்கத்தில் வர அவனை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவன் கேட்க, எதுக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, அப்படியா அப்படின்னு குவாஷிங் கேட்க, அப்போ திடீர்னு அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே குவாஷிங் அவன் கையை கொண்டு போய் அந்த வாமிட்டை கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். ஆனால் அவன் வாமிட் அதோட ஸ்டாப் பண்ணிடுறான். வாமிட் வரல அப்படின்னுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிக்கும் போது அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, எப்படி என் ட்ரெஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அவன் தூங்கும்போது திடீர்னு என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவனோட எக்ஸை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ குவாஷிங் வந்து அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சான்ல, அது ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்னா குவாஷிங் எல்லாமே பார்த்துருப்பானே அப்படின்னு நினைக்கிறான். இவன் எந்திரிச்சதை பார்த்த குவாஷிங் பக்கத்தில் வந்து, எந்திரிச்சிட்டியா, வா நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவனை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். தலை ரொம்ப வலிக்குதா, இந்த பால் குடி அப்படின்னு கொடுக்குறான். அவன் தலையில் கை வைக்க, டச் பண்ணாதான் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா பால் வேண்டாம் கொடு அப்படின்னு நான் வாங்கிக்க, பால் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், நேற்று நைட்டு நான் குடிச்சிருந்தேன்ல, ஏதாச்சும் ஓவராக வளர்னானா அப்படின்னு கேட்க, இல்லையே நீ வளரெல்லாம் இல்லையே, ஆக்சுவலாக நீ என்ன தெரியுமா சொன்னேன், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், டாலாக இருக்கேன் அப்படின்னு என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னேன். உண்மையை சொல்ல போனால் நீ நார்மலாக இருக்கிறத விட குடிச்சிருக்கும் போது தான் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, சே என்னடா இது, இனிமேல் நம்ம குடிக்கவே கூடாது அப்படின்னு ஷியாவும் நினைக்கிறான். அடுத்த சீனில் வெய்யும் ஷீச்செங்கும் வெளியில் வந்திருக்காங்க. அப்போ எதுக்கு இப்போ ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு ஷீச்செங் கேட்க, இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க இப்படி தான் வெளியில் ஒன்றா ஷாப்பிங் போவாங்களாமா அப்படின்னு சொல்கிறான். அவன் அவனோட ஃபோனை பார்த்துக்கிட்டே வரான். அதாவது லவ் பண்ணுறவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு ஷீச்செங் சொல்கிறான், அதெல்லாம் ஸ்ட்ரைட் பீப்புள் பண்ணுறது அப்படின்னுட்டு. சரி சும்மா ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காத, என்கிட்ட பேசு அப்படின்னு ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு வாட்ச் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கப்பிள் வாட்ச் காட்டுறாங்க. இந்த வாட்சில் டைம் மாற்றினா அந்த வாட்ச்லேயும் டைம் மாறுது. இது கப்பிள் வாட்ச் அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு வெய் சிரிச்சுக்கிட்டே ஷீச்சங்கிட்ட கேட்குறான். அதுக்கு ஷீச்சங் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். சரி அவனுக்கு பிடிக்கல அப்படின்னுட்டு வெய் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். கொஞ்ச நேரத்துலேயே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷீச்சங் சொல்கிறான். சரி போயிட்டு வா அப்படின்னு அவன் வெயிட் பண்ணேன். ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு, இவன் இந்த பக்கம் போகிறான் அப்படின்னு வெய் யோசிக்கிறான். ஓஹோ வாட்ச் வாங்க போகிறான் போல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஷீச்சங் வரான். ஆனால் அவன் கையில் எந்த பேகுமே இல்லை. என்ன நீ உண்மையிலே பாத்ரூம்க்கு தான் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி வா அப்படின்னு வெய் அவனை கூப்பிட, திடீர்னு ஷீச்சங் அவன் கையை பிடிக்கிறான். பார்த்தா அந்த வாட்சு வெய்யோட கையில மாட்டி இருக்குது. இன்னொரு வாட்சு அவன் கையில வச்சிருக்கான். இது எப்படி என் கையில மாட்டின அப்படின்னு கேட்க, எனக்கும் நிறைய ட்ரிக்கு தெரியும் அப்படின்றான். வெய்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது கப்பல் வாட்ச் வாங்கினதுமே. சரிவா இப்ப நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு வெய் அவனை கூட்டிட்டு போறான். ஆனா ட்ரெஸ் வாங்க போகாம ஒரு ஸ்பாக்கு போறாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு வந்து அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா வெய்யோட பிளான் என்னன்னா, சின்ன குழந்தைங்கலாம் நைட்டு நல்லா தூங்கணும்னு சொல்லி அவங்கள ரொம்ப டயர்ட் ஆகுற வரைக்கும் விளையாட விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷீச்செங் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நைட்ல அப்படின்றதுக்காக அவனை டயர்ட் ஆக்குறதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுக்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் நீ ஸ்விம் பண்ண அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்விம் பண்ணாம பின்னாடி இருந்து வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னடா பண்ற, விடு, எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் தண்ணீரை விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெய்ய காணோம். எங்க போனா அப்படின்னு ஷீச்செங் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தண்ணிக்குள்ள குனிஞ்சு பார்க்கறான். பார்த்தா வெய் இவனை பிடிச்சி கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே வெளியில வராங்க.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ கிளைண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன போகலாமா அப்படின்னு ஷீச்சங் கேட்க அவன் உடனே பயந்துக்கிட்டு ஃபோனை வச்சிடுறான். சரி போகலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறான். நீ போ அப்படின்னு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறான். வீட்டில் ஷீச்சங்கும் அவனுடைய ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பால, 2 பேரும் உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வீட்டுக்கு போகணும் போல. ஸோ அவன் என்ன இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க அவனுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்காமா அப்படின்னு ஷீச்சங் சொல்கிறான். ஏன் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக வேலை போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ கொஞ்ச நாளாக வேலை கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு ஷீச்சங் சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை அவன் உன்னை சீட் பண்ணுறானோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஷீச்சங் அவனை பார்த்து முறைச்சிட்டு அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை தான், ஆனால் அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக பார்க்கறதுக்கு அழகாக இருப்பான். ஸோ மற்றவங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, அவங்க யாராச்சும் அவங்க கிட்ட ஏதாச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க ஷீச்சங் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு அவன் 2 டைம் ஃபோன் பேசும்போது ஷீச்சங் பக்கத்தில் போக அவன் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணால அது ஞாபகம் வருது. அப்படின்னா இவன் சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, அவன் உண்மையாலுமே யார்கிட்டயோ பேசுகிறானோ அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்துடுது. அப்போ சரிவா போகலாம் அப்படின்றான். எங்க அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்க அதான் அவன் என்னை சீட் பண்ணுறான்னு சொன்னால, வா போய் கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸே இருட்டாக இருக்குது. மேலேயும் கீழேயும் தேடி பார்க்குறாங்க, அவன் ஆளையே காணும். சரி நீ அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு அந்த பக்கம் போய் தேடுறான். ஷீச்சங் இந்த பக்கம் தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு அங்கே என்னமோ நிழல் மாதிரி தெரியுது. என்ன நிழல் அசையுது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா அவன் என்னமோ ஹா ஹூ அப்படின்னு சத்தம் கேட்குது. அதை கேட்டதுமே அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அப்படின்னா உண்மையாலுமே நீ என்னை சீட் பண்ணுறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக போய் அங்கே பார்க்குறான். பார்த்தா காதில் ஹெட்ஃபோன் போட்டு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கையில் அடிபட்டிருக்குது. அப்போ பின்னாடி ஷீச்சங் போய் அவன் தலையில் இருக்க ஹெட்ஃபோனை எடுக்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தால அதை மறைக்கிறான். என்ன பண்ணுறேன்னு கேட்டல அப்படின்னு சொல்ல அவன் தயங்கிக்கிட்டே அவனுடைய பெட்டு அந்த குட்டி பாம்பு இருக்குல்ல, அதுக்கு அவன் ஆல்ரெடி ஒரு சின்ன வீடு செஞ்சு கொடுத்தான்ல, அந்த வீடு இப்போ அதுக்கு பத்தாதில்ல, அதான் நான் அவனுக்காக பெருசாக ஒரு வீடு பண்ணுறேன். இது அவனுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எல்லாமே நான் அதில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வெய்யோட கையில் அடிபட்டிருக்குல்ல, அதை பார்த்துட்டு என்ன உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஷீச்சங் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேண்டேட் ஓட்டினா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஷீச்சங் அவனை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இந்த வேலையாத்தான் உனக்கு தெரியாமல் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வெய் சொல்ல ஷீச்சங் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்போ வெய் சொல்கிறான், எனக்கு இந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு இப்போதைக்கு இதில் எதுவும் பெருசாக தெரியாது. ஸோ ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட டாப் 10 பாய் ஃப்ரெண்டில் நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷீச்சங்கு ஆல்ரெடி நீ தான் டாப்பில் இருக்க அப்படின்னு இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ஷீச்சங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்தால அவனை இவனை தேடிக்கிட்டு வந்தவன் கையில் ஒரு கல்லை எடுத்துட்டு யாரை சீட் பண்ணுற நீ அப்படின்னு அடிக்கிற மாதிரி வரான். ஆனால் இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்ததுமே ஐயோ சாரி அப்படின்ட்டு கல்லை போட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.